இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.8ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கிறோம். என்ன கொடுத்திருக்காங்க? பெருக்குத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சரியா? Sn equal to a r power n minus 1 by r minus 1. இது வந்து எப்படின்னா r வந்து 1 விட பெருசா இருக்கும். 1 விட பெருசா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ஃபார்முலா என்னன்னா Sn equal to a 1 minus r power n by 1 minus r. சரியா? இது வந்து என்னது? r வந்து 1 விட கம்மியா இருக்கணும். 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப பாருங்க இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் a equal to என்னது? முதல் உறுப்பு 5. அடுத்து r equal to என்னது? t2 by t1, அதாவது இரண்டாவது உறுப்பு by முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு என்னது? -3 by முதல் உறுப்பு என்னது? 5. இது பாருங்க என்னது? மைனஸ்ல வந்துட்டாலே 1க்கு முன்னாடி தான். அப்படிதானே? 1ல இருந்து கம்மியான வேல்யூ தான். அப்போ நம்மளுக்கு இது என்னது? 1 விட கம்மியா இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ போடுங்க Sn equal to a 1 minus r power n by 1 minus r. இதுல எல்லாத்துலயும் இந்த இதுல வேல்யூ பிரதியிடுங்க. ஈக்குவல் டு ஏக்கு பதிலா 5, அடுத்து 1 minus r power n. r என்னது? நம்மளுக்கு -3 by 5. அப்போ -3 by 5 power n by என்னது? 1 minus r. அப்படிதானே? அப்போ 1 minus, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வரும். பிளஸ் 3 by 5. சரிங்களா? இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இந்த இதுல மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் போடலாமே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இங்க பவர்ல வந்து n இருக்கு. அதை வந்து உள்ள கொண்டு வந்தாதான் நம்மளால இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாத்த முடியும். சரிங்களா? இங்கதான் கீழே உள்ளதுலதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாத்தலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. இப்ப பாருங்க 5 into 1 minus -3 by 5 power n by, இங்க இதுல 5 வந்து பொதுவா எடுங்க. என்ன வரும்? 5 வந்து குறுக்க பெருக்குவோம். 4×5 plus 3ன்னு வரும். அடுத்து ஈக்குவல் டு 5 இன்ட்டு இங்க 5 பிளஸ் 3 வந்து என்ன வரும்? 8ன்னு வரும். சரியா? 1 minus -3 by 5 power n by என்னது? 8 by 5ன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு இது அப்படி மேல வந்துச்சுன்னா எப்படி? 5 இன்ட்டு என்ன வரும்? மேல 5 வரும், கீழே வந்து 8 வரும். சரியா? இன்ட்டு 1 minus -3 by 5 whole power n ஈக்குவல் டு i5 எத்தனை? 25. அப்படிதானே? அப்போ 25 by 8 1 minus -3 by 5 whole power n. அப்போ இந்த இதுல Sn equal to என்னது? 25 by 8 1 minus -3 by 5 whole power n. சரிங்களா? இதுதான் இதோட கூடுதல். என்னது? 256, 64, 16 அப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? இப்ப ரெண்டு ஃபார்முலா இருக்கு. நம்மளுக்கு என்னது? Sn equal to a r power n minus 1 by r minus 1. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம r வந்து 1 விட பெருசா இருந்தா. இன்னொரு ஃபார்முலா என்னது? a into 1 minus r power n by 1 minus r. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? r வந்து 1 விட கம்மியா இருந்தா. இப்போ இதுல r 1 விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பாத்துக்குவோம். சரியா? இப்ப பாருங்க a equal to என்னது? நம்மளுக்கு 256. சரியா? அதே மாதிரி r equal to என்னது? 64 by 256. t2 by t1. சரிங்களா? t2 by t1 இரண்டாவது உறுப்பு by முதல் உறுப்பு. அதனால 64 by 256 போட்டிருக்கேன். இப்போ இது வந்து அடிங்க பார்ப்போம். 4வது வைப்படில் அடிங்க. என்ன வரும்? 1 4, மீதி 2 இருக்கும். 6 24. சரியா? இதை மறுபடியும் அடிங்க. என்ன வரும்? 6 24, மீதி 1 இருக்கும். 16ன்னு வரும். 4 16. மறுபடியும் 4வது வைப்படில் அடிங்க. 4 16, இங்க 16 64. மறுபடியும் 4ஆல் அடிங்க. 1 4, 4 16. சரியா? ஈக்குவல் டு என்ன வருது? 1/4. 1/4 என்ன வரும்? கீழே உள்ள நம்பர் வந்து பெருசா இருந்துட்டாலே அது வந்து என்னது? 1 விட கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? கீழே உள்ள நம்பர் மேல உள்ள நம்பரை விட பெருசா இருந்துட்டாலே 1 விட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது 0 புள்ளி அந்த மாதிரி தான் வரும். 0 புள்ளி சம்திங் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? கீழே உள்ள நம்பர் பெருசா இருந்துட்டாலே 0 புள்ளி சம்திங் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு 1/4 லெஸ் தேன் 1. சரியா? அப்போ நம்மளுக்கு என்னது? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். Sn equal to என்னது? a
1 minus r power n by 1 minus r. சரியா? இப்ப பாருங்க a யோட வேல்யூ தெரியும், என்னது 256, r ஓட வேல்யூ 1/4. இதை வந்து இதுல பிரதியிடுவோமா? பிரதியிடுங்க. என்ன வரும்? ஈக்குவல் டு a என்னது 256, அடுத்து 1 minus r என்னது 1/4, 1/4 பவர் n by 1 minus r. சரியா? 1 minus r, r என்னது 1/4. சரியா? ஈக்குவல் டு 256 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 பவர் n பை இங்க 4 வந்து பொதுவா எடுத்தோம்னா என்ன வரும்? 4 வந்து பொதுவா எடுத்தோம்னா இங்க 4ஆல பெருக்குவோம். 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 256 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 பவர் n பை என்ன வரும்? 4 மைனஸ் 1 என்ன வரும்? 3/4. சரியா? 3/4 ஈக்குவல் டு இந்த 3/4 அப்படி மேல வரும். என்ன வரும்? 256 இன்ட்டு இந்த மேல கொண்டு வரும்போது 4 வந்து மேல வரும், 3 வந்து கீழே வரும். அடுத்து 1 மைனஸ் 1/4 அடுத்து n. சரியா? ஈக்குவல் டு இப்ப இந்த 3ஆல இதை அடிக்க முடியுமான்னு பாருங்க. 7 3 21 வரும், அடிக்க முடியாது, அதனால பெருக்கி போட்டுருங்க. என்ன வரும்? 5 4 மீதி 2, அடுத்து 5 20, 20 plus 2 22, 2 மீதி 2, 8. சரியா? 8 plus 2 10 by 3. சரியா? இப்ப பாருங்க உள்ள என்ன இருக்கு? 1 minus 1/4 பவர் n. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? பாருங்க ரெண்டாவது சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5, 15, 45 up to 80 இருக்கு என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பெருக்கு தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? Sn equal to a r power n minus 1 by r minus 1. இது வந்து எதுக்கு? r வந்து 1 விட அதிகமா இருந்தா. அடுத்து Sn equal to a 1 minus r power n by r minus 1. சாரி 1 minus r. இது வந்து என்னது? 1 minus r. r வந்து 1 விட கம்மியா இருந்தா. சரியா? 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா 1 முதல்ல வரும், 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா r முதல்ல வரும். சரிங்களா? இப்ப பாருங்க இதுல a என்னது? நம்மளுக்கு முதல் உறுப்பு 5. அதே மாதிரி r என்னது? t2 by t1. t2 என்னது? இரண்டாவது உறுப்பு 15 by t1 என்னது? 5. சரியா? அப்ப 15 by 5 அடிங்க. 1 5 3 15 ஈக்குவல் டு 3. 1 விட அதிகமாக வருது. 1 விட அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். அப்ப n equal to என்னது? 6. சரியா? இப்போ Sn equal to ஃபார்முலா என்னது? a into r power n minus 1 by r minus 1. சரியா? ஈக்குவல் டு a என்னது? நம்மளுக்கு a வந்து 5, அடுத்து r வந்து என்னது? 3. அப்போ 3 power n minus 1 by என்னது? r minus 1. சரியா? 3 power n-க்கு பதிலா r பிரதிடுங்க. n power 3 power r. சரிங்களா? 3 power 6. n equal to r தானே, அதனால n-க்கு பதிலா r பிரதிடுங்க. அடுத்து r minus 1. r என்னது? நம்மளுக்கு 3. இப்போ 3 minus 1 ஈக்குவல் டு என்ன வரும்? 5. 3 அடுக்கு 6 minus 1 by 3 minus 1 என்னது? 2. சரியா? பாருங்க இதுல 3 அடுக்கு 6 இருக்கு. அப்போ 3 வந்து எத்தனை தடவை? 6 தடவை எழுதி பெருக்கும். சரியா? 6 தடவை எழுதி பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? 3 9, 9 27, 27 3 எத்தனை? 81, 81 3 எத்தனை வரும்? 243 வரும். 243 3 எத்தனை வரும்? 3 9, 4 12, 2 மீதி 1, 23 6 729 வரும். சரியா? அப்போ ஈக்குவல் டு என்னது? 5 இன்ட்டு 729 என்னது? 3 அடுக்கு 6க்கு பதில் 729 மைனஸ் 1 by 2. சரியா? ஈக்குவல் டு 5 இன்ட்டு 729ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 728 by 2. ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க. 1 2 3 2 6 மீதி 1 இருக்கும். 6 2 12, அடுத்து 4 2 8. சரியா? இப்போ 5 இன்ட்டு 364, 5ஐயும்
364 பெருக்குங்க. என்ன வரும்? 4 5 20 0 மீதி 2. அடுத்து 6 5 5 25 6 5 30 32 2 மீதி 3 வரும். அடுத்து 3 15 18 வரும். சரிங்களா? அப்போ 1820. அப்போ 6 உறுப்புகளின் கூடுதல் என்னது? 1820. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் போனாசம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது R = 5ன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதே மாதிரி முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். முதல் 6 உறுப்புகளின் கூடுதல்னா S6 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 46,872ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அதன் முதல் உறுப்பை காண்க. முதல் உறுப்புனா என்னது? A கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன கொடுத்துட்டாங்க? பொது விகிதம் R கொடுத்துட்டாங்க. S6 எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. A மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? ஃபார்முலா வந்து Sn = என்னது? A R power n minus 1 by R minus 1. ஏன்னா இங்க வந்து R வந்து 1 விட அதிகமாக தான் இருக்கு. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல Sn கொடுத்துட்டாங்க. என்னது? நம்மளுக்கு Sn வந்து 46,872. அடுத்து A வந்து தெரியாது. R வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5. அதுக்கப்புறம் n வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6. சரிங்களா? n 6 உறுப்புகளின் கூடுதல். அப்ப n = என்னது? 6. எல்லாத்தையும் இதுல பதிவிடுவோமா? இப்ப பாருங்க, 46,872 A என்னது? நம்மளுக்கு தெரியாது. அதனால அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். அடுத்து R பவர் n. R என்னது? 5 பவர் n minus 1 by என்னது? 5 minus 1. சரிங்களா? R பதிலா 5 போட்டிருக்கேன். பவர் n, சாரி, n வந்து என்னது? 6. அதனால 6 போட்டுக்கோங்க. 5 பவர் 6 minus 1 by 5 minus 1. சரியா? இப்போ 46,872 = A 5 பவர் 6 minus 1 by என்னது? 5 minus 1 என்னது? 4. சரியா? இந்த 4 அப்படி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா பெருக்கல்ல வரும். அப்போ 46,872 × 4 = A. இப்போ 5 பவர் 6னா 5 வந்து எத்தனை தடவை எழுதி பெருக்கணும்? 6 தடவை எழுதி பெருக்கணும். சரிங்களா? பெருக்குனீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 15,625 வரும். சரியா? அடுத்து இங்க ஒரு -1 இருக்கு. -1. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. என்ன வரும்? 4 2 8 என்ன 7 7 21, சாரி 7 28 8 மீதி 2. அடுத்து எண்ணாக 32 32 + 2 4 34 வரும். 3. அடுத்து அரிநாங்க 24 24 + 3 27 வரும். மீதி 2. அடுத்து 4 16 17 18. சரியா? அடுத்து = A × என்னது? இதுல இருந்து ஒன்னா கழிச்சோம்னா என்னது? 15,624 வரும். இது அப்படி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. என்னது? A = 1 8 7 4 8 8 by என்னது? 15,624. இப்போ வந்து இதை வந்து ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிப்போமா? இல்ல நாலாவது வாய்ப்பாடுல அடிச்சு பாருங்க. என்ன வரும்? 3 12, மிச்சம் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அப்ப 36, 9 36. அடுத்து இங்க 2 வகுப்படாது, அதனால 0 சேர்த்துட்டு 4 கூட சேர்த்துக்கோங்க. அரிநாங்க 24. சரியா? இங்க மேல பாருங்க எத்தனை வரும்? 4 16, மீதி 2 இருக்கும். அரிநாங்க 24, மீதி 3 இருக்கும். இங்க 4ஓட சேர்த்துக்கோங்க. எளிநாங்க 28, எண்ணாங்க 32 வரும். அடுத்து மீதி 2 இருக்கும். இதோட சேர்த்துக்கோங்க. எளிநாங்க 28, அடுத்து சாரி எளிநாங்க 8. எளிநாங்க 8 மறுபடியும் இதை தனியா எடுத்து எழுதிக்கோங்க. அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன வரும்? 4 6 8 7 2 by 3 9 0 6. சரியா? இப்ப இதை அடிங்க. இப்போ 3906 டைரக்டா அடிச்சிருவோம். ஓர் 3906. இங்க ஃபர்ஸ்ட் 4 நம்பர் எடுத்துக்கோங்க. இங்க 1ஆல வகுப்படும். 2 போட்டோம்னா அதை விட அதிகமா போயிடும். இப்ப இந்த இதோட கழிங்க. 4 6 8 7ஓட 3 9 0 2 கழிங்க. என்ன வரும்? 7ல இருந்து 2 போச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை வரும்? 5. அடுத்து 8. 46ல 39 போச்சுன்னா எத்தனை வரும்? 7 வரும். சரியா? அப்போ இந்த கூட இந்த 2ஐயும் சேர்த்துக்கோங்க. இப்போ 3900, சாரி இங்க 6 தானே இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? நம்மளுக்கு 1 வரும். சரியா?
3906ஓட 2 பெருக்கி பாருங்க என்ன வரும் 6 2 12 2 மீதி 1 0 × 2 0 1 9 2 18 அப்ப 8 மீதி 1 3 2 6 7 சரிங்களா அப்போ 2 போட்டோம்னா என்ன வரும் 7812 வந்துரும் அப்போ a = என்னது 12 சரியா a = 12 அப்போ இதோட இந்த சம் முடிஞ்சு அடுத்த சம் பார்ப்போமா நாலாவது சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்க முடிவுறா தொடர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா முடிவுறா தொடர்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது s infinity = a/1 - r இதுதான் ஃபார்முலா சரிங்களா இதுல ஏங்கிறது என்னது நம்மளுக்கு முதல் உறுப்பு 9 அடுத்து ஆறுங்கிறது என்னது 3/9 சரியா ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு சரிங்களா ரெண்டாவது உறுப்பு என்னது 3/9 முதல் உறுப்பு s infinity = என்னது நம்மளுக்கு a 9/1 - r என்னது 1 - 3/9 = 9 இங்க 9 வந்து காமனா எடுப்போம் அப்போ இங்க குறுக்க பெருக்கும் போது என்ன வரும் 1 × 9 9 - 3ன்னு வரும் சரியா = என்ன வரும் நம்மளுக்கு மேல 9 கீழே 9ல இருந்து 3 கழிச்சோம்னா எத்தனை 6/9ன்னு வரும் சரியா இது அப்படி மேல கொண்டு வாங்க என்ன வரும் 9 × மேல கொண்டு வந்தோம்னா மேல 9 வந்துடும் கீழே வந்து 6 வந்துடும் அப்படி தலைகீழா மாறிடும் சரியா = என்ன வரும் 9 9 81/6 சரிங்களா அப்ப இதோட கூடுதல் என்னது 81/6 ரெண்டாவது இது பாருங்க இந்த இதை வந்து 3ஆல அடிக்கலாம் அப்படித்தானே அப்போ என்னது 23 6 இங்க பாருங்க என்ன வரும் 23 6 மீதி 2 இருக்கும் அப்போ 21ன்னு வரும் சரியா 21 அப்ப 7 3 21ன்னு வரும் அப்போ இதோட ஆன்சர் என்னது 27/2 சரியா இதோட கூடுதல் வந்து 27/2 அடுத்து ரெண்டாவது சம் பாருங்க ரெண்டாவது பாருங்க ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பு என்னது a = 21 அடுத்து r = என்னது t2/t1 t2 என்னது 14/t1 என்னது 21 சரியா இப்ப பாருங்க நம்மளுக்கு ஃபார்முலா என்னது s infinity = a/1 - r a என்னது நம்மளுக்கு 21/1 - r என்னது 14/21 இப்போ இந்த இதுல வந்து என்ன செய்ய போறோம் 21 பொதுவா எடுக்க போறோம் கீழே எடுத்தோம்னா இங்க 1ஓட 21 பெருக்குவோம் 21 - 14 = என்ன வரும் 21/21ல இருந்து 14 கழிச்சோம்னா 7/21 சரியா இது அப்படி மேல கொண்டு வந்தோம்னா என்ன வரும் 21 என்ன வரும் 21 மேல 21 வரும் கீழே 7 வந்துடும் சரிங்களா 21/7 சரியா இந்த 21 அப்படி மேல போயிடும் 7 கீழே வந்துடும் அப்படி தலைகீழா மாறிடும் சரிங்களா இப்ப இதை அடிங்க என்ன வரும் 1 7 7 3 21 அப்போ இது ரெண்டே பெருக்குங்க 21 3 பெருக்குங்க என்ன வரும் 1 3 3 3 6 63 அப்ப இதோட ஆன்சர் என்னது s infinity = 63 சரியா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது a = 8ன்னு சொல்லியிருக்காங்க முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் அதோட கூடுதல் எத்தனை கொடுத்துருக்காங்க 32/3 அதாவது sn கொடுத்துட்டாங்க 32/3 அடுத்து அதன் பொது விகிதம் காண்க பொது விகிதம்னா என்னது r வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முடிவுறா தொடர்னா ஃபார்முலா என்னது கூடுதலுக்கு sn = a/1 - r சரியா முடிவுறா தொடருக்கு sn கூடுதலோட ஃபார்முலா என்னது a/1 - r இப்ப பாருங்க sn கொடுத்துட்டாங்க எவ்வளோ 32/3 அதே மாதிரி a கொடுத்துட்டாங்க எவ்வளோ 8 r வந்து கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்தையும் இதுல பிரதியிடுங்க என்ன வரும் 32/3 = a என்னது 8/1 - r சரியா இப்போ இதை இந்த சைடு கொண்டு வந்து பெருக்குங்க இதை இந்த பக்கம் பெருக்குங்க குறுக்க பெருக்குங்க என்ன வரும் 32 × 1 - r = 8 × 3 சரியா இப்போ 32 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க என்ன வரும் 32 32 - 32r m1 24 இப்ப பாருங்க இந்த 32 அப்படியே அந்த சைடு போயிடும் போச்சுன்னா என்ன வரும் இங்க பிளஸ்ல இருக்குது இந்த பக்கம் போகும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸ்ல போகும் அப்போ -32r = 24 - 32 சரியா இப்போ -32r இங்க அப்படி இருக்கட்டும் இங்க 32ல இருந்து 24 கழிச்சோம்னா என்ன வரும் பேலன்ஸ் -8 வரும் சரியா
32ல இருந்து 24 கழிச்சோம்னா 8, பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ், மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ r ஈக்குவல் டு இந்த 32 அப்படியே அந்த சைடு கொண்டு போங்க. இங்க வந்து பெருக்கல்ல இருக்கு, அது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது வகுத்தல்ல போவோம். அப்போ -8 பை -32. இப்போ இதை அடிங்க, என்ன வரும்? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 1 8 8, 4 8 32. அப்போ 4 8 32. அப்போ r ஈக்குவல் டு என்னது? 1/4. அப்போ பொது விகிதம் என்னது? பொது விகிதம் வந்து 1/4. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு அடுத்த சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? பின்வரும் தொடர்களில் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 0.4, 0.44, 0.444 அப்படி n வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, இது வந்து இதே மாதிரி மாடல்ல 3 சம் இருக்கு. சரிங்களா? 3மே இம்பார்ட்டன்ட் தான், 3மே பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டுல ஒரு சம், இந்த இதுல 2 சம் இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த சம்ல இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து பொதுவா 4 வெளியிடுங்க. என்ன வரும்? இங்க 4 எடுத்தோம்னா 0.1ன்னு வரும். 0.1ஓட 4 பெருக்கி பாருங்க, என்ன வரும்? 1 4, 0 4 0ன்னு வரும். அப்ப 0.4 வரும். அடுத்து இதுல இருந்து எடுத்தோம்னா என்ன வரும்? 0.11ன்னு வரும். அடுத்து இதுல இருந்து எடுத்தோம்னா 0.111 அப் டு எது வரைக்கும்? n வரைக்கும் போயிட்டே இருக்கும். சரிங்களா? n வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால n வரைக்கும். சரியா? இப்ப பாருங்க, என்ன செய்ய போறோம்? மேலையும் கீழையும் 9ஆல பெருக்கி வகுக்க போறோம். சரிங்களா? எல்லா சம்க்குமே இதே மாதிரி ஃபார்மேட் தான், இந்த 3 சம்க்குமே இதே ஃபார்மேட் தான். சரிங்களா? 9ஆல மேலே கீழே பெருக்கி வகுக்கணும். உள்ள இருக்கிறது அப்படி இருக்கும். 0.1, 0.11, 0.111 பிளஸ் அப் டு n வரைக்கும். சரியா? அடுத்து இப்ப என்ன செய்ய போறோம்? 4/9 மட்டும் அப்படி வச்சுட்டு, இந்த 9 இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு ஒவ்வொன்னா பெருக்க போறோம். சரியா? 9 வச்சு ஃபர்ஸ்ட் 0.1 பெருக்குங்க, என்ன வரும்? 0.9ன்னு வரும். அடுத்து 0.11 9 வச்சு பெருக்கணும்னா 0.99ன்னு வரும். அடுத்து 0.111 பெருக்கணும்னா 0.999ன்னு வரும். அப்படி எது வரைக்கும்? n வரைக்கும் வரும். சரியா? n வரைக்கும் வரும். இப்ப பாருங்க, 4/9 அப்படி வச்சுட்டு இதை வந்து எப்படி எழுத போறோம்னா 1 மைனஸ் 0.9ன்னு எழுத போறோம். சாரி, 1 மைனஸ் 0.1, 1 மைனஸ் 0.1ன்னு எழுத போறோம். இப்ப பாருங்க, 1ல இருந்து 0.1 கழிங்க, என்ன வரும்? 0.1. 1ல இருந்து 0.1 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? இங்க 0, இங்க 1 கடை வாங்கினோம்னா 10, 10ல இருந்து 1 கழிச்சா 9, இங்க அப்படி 0 வரும், 0.9 வந்துடும். அப்படிதானே? அப்ப இதை எப்படி எழுதலாம்? பிளஸ் 1 மைனஸ் 0.01. சரிங்களா? 0.01 ஒரு டிஜிட் தள்ளி தள்ளி புள்ளி வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் 0.001ன்னு எழுதலாம். சரிங்களா? 001. 1ல இருந்து 0.001 கழிச்சோம்னா என்ன வரும்? 0.999 வரும். சரியா? பிளஸ் அப் டு எது வரைக்கும்? n வரைக்கும். சரியா? இப்ப பாருங்க, 4/9 அப்படி வச்சுக்கோங்க. இதையும் தனித்தனியா எழுத போறோம். சரிங்களா? 1 தனியா எழுத போறோம். எல்லா டேர்ம்ல இருக்கும் 1ஐயும் தனியா எழுத போறோம். அடுத்து இந்த மைனஸ் 0.1, 0.01, 0.001 இந்த இதை தனியா எழுத போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் 1 எழுதுங்க, இதுல இருக்க ஒரு 1, அடுத்து பிளஸ் இதுல இருக்க 1, அடுத்து பிளஸ் இதுல இருக்க 1, அப்படி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? n வரைக்கும். சரியா? இது வரைக்கும் n வரைக்கும், n வரைக்கும் போயிட்டே இருக்கும். அடுத்து இது ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இந்த இதுல உள்ளது என்னது? மைனஸ் 0.1, அடுத்து இந்த இதுல மைனஸ் 0.01, அடுத்து இந்த இதுல மைனஸ் 0.001, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. எது வரைக்கும்? n வரைக்கும். இதுவும் எது வரைக்கும் இருக்கு? n வரைக்கும் இருக்கு. சரியா? இப்ப ஈக்குவல் டு, இப்ப பாருங்க 1 இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல 1 வந்து 2 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 1 வந்து 2 தடவை எழுதி கூட்டினோம்னா 2 வரும். அதே மாதிரி 3 தடவை 1 + 1 + 1 அப்படின்னா என்ன வரும்? 3. 4 தடவை போடுங்க, 1 + 1 + 1 + 1 என்ன வரும்? 4 வரும். 2 தடவை எழுதுனா 2 வருது, 3 தடவை எழுதுனா 3 வருது, 4 தடவை எழுதுனா 4 வருது. அப்ப n தடவைகள் வரும்போது என்ன வரும்? நம்மளுக்கு nன்னு வரும். சரிங்களா? n தடவைகள் எழுதும்போது n வரைக்கும் எழுதும்போது என்ன வரும்? nன்னு வரும். சரிங்களா? அப்போ 4/9 இன்ட்டு
இந்த டேமுக்கு பதிலா என்ன எழுதலாம், n எழுதலாம். சரியா? இப்போ இந்த இதுல இருக்க மைனஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும், 0.1 பிளஸ் 0.01 பிளஸ் 0.001 பிளஸ் அப் டு எது வரைக்கும் வரும், n வரைக்கும் வரும். சரியா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 4/9 n அப்படி இருக்கும், மைனஸ் இங்க 0.1 எப்படி எழுத போறோம்னா 1/10 எழுத போறோம். 1/10 எப்படி எழுதுவோம், 0.1 எழுதுவோமா? அப்போ 0.1 எப்படி எழுதலாம், 1/10 எழுதலாம். அப்போ 1/10 பிளஸ் 0.01 எப்படி எழுதலாம், 1/100 பிளஸ் இங்க 0.001னா 1/1000 பிளஸ் அப் டு n வரைக்கும். இது எப்படி எதுக்காக எழுதோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கணும், SN கண்டுபிடிக்கும் போது ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காண்டி எழுதும். சரிங்களா? ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு n மைனஸ் இங்க இதுல பாருங்க என்னது, இது வந்து என்னது, ஒரு பெருக்கு தொடர் வரிசை மாதிரி இருக்கு. அப்படிதானே? அப்ப பெருக்கு தொடர் வரிசைனா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் இதுல a வந்து என்னது 1/10, அதே மாதிரி r வந்து என்னது 1/100/1/10. அப்படிதானே? ஈக்குவல் டு என்ன வரும், 1/100 இன்ட்டு 10/1 வரும். இது அப்படி மேல போயிடும். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 1/10 வரும். சரியா? இது வந்து என்னது, 1 விட கம்மியா இருக்கு. அப்போ SNக்கு ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு 1 விட கம்மியா இருந்தா a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். அப்படிதானே? 1 மைனஸ் ஆர் பவர் n 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா 1 வந்து முன்னாடி வரும். சரியா? 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். சரியா? இப்ப இதை வந்து இப்படி இந்த இதுல ஃபார்முலால பிரதிடுங்க. ஃபர்ஸ்ட் a என்னது நம்மளுக்கு, a வந்து 1/10. அப்போ 1/10 போட்டுக்கோங்க. இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n. அப்படிதானே? இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n. ஆர் என்னது 1/10. அப்போ 1/10 பவர் n பை என்னது 1 மைனஸ் ஆர். அப்போ 1 மைனஸ் 1/10. சரியா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 4/9 n மைனஸ் 1/10. இப்ப இந்த 10 வந்து பொதுவா எடுக்க போறோம். உள்ள இருக்க டேர்ம்ஸ் மிச்ச டேர்ம்ஸ்லாம் அப்படி இருக்கு. சரியா? 10 மட்டும் பொதுவா எடுங்க. கீழே உள்ள 10 எடுத்தோம்னா இங்க என்ன வரும், 10ஆல பெருக்கணும், ஒரு 10 மைனஸ் 1 வரும். சரியா? ஈக்குவல் டு 4/9 n மைனஸ் 1/10 அப்படி இருக்கும். அடுத்து இந்த இதுல 1 மைனஸ் 1/10 பவர் n பை இங்க என்ன வரும், 9/10 வரும். சரியா? 9/10 வரும். இப்போ இந்த 9/10 அப்படி மேல கொண்டு வந்தோம்னா என்னது, தலைகீழா வரும். அப்படிதானே? 4/9 n மைனஸ் இங்க 1/10, இந்த 9/10 மேல கொண்டு வந்தோம்னா என்ன வரும், 10/9 வரும். 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n. சரியா? மேல இருக்க டேர்ம் அப்படி இருக்கும். இந்த 9/10 அப்படி மேல கொண்டு வந்தோம்னா மேல 10 வரும், கீழே 9 வரும். சரியா? இந்த 10ம் 10 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/9 மட்டும் இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இந்த 4/9 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும், 4/9 இன்ட்டு n 4/9 n வரும். சரிங்களா? 4n/9 வரும். அடுத்து மைனஸ் இங்க என்னது இருக்கு, 1/9 மட்டும் இருக்கு. இந்த 10 ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு, 1/9 மட்டும் இருக்கும். 1/9ஓட 4/9 பெருக்கணும்னா என்ன வரும், நம்மளுக்கு ஒரு இனாங் 4, அடுத்து பை 9 9 81. அடுத்து இங்க என்னது இருக்கு, 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சம் பார்ப்போமா? பாருங்க, ரெண்டாவது இது 3 பிளஸ் 33 பிளஸ் 333 பிளஸ் அப் டு n உறுப்பு வரும். சரியா? இப்ப பாருங்க, இதை என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் n இதுல வந்து 3 வந்து பொதுவா வெளியெடுப்போம். சரியா? 3 வந்து பொதுவா வெளியெடுப்போம். அப்போ உள்ள என்ன இருக்கும், இங்க 1 இருக்கும். அடுத்து இந்த சைடு என்ன இருக்கும், 11 இருக்கும். அடுத்து இங்க என்ன வரும், 111 வரும். அப் டு எது வரைக்கும் வரும், n வரைக்கும். சரியா? அதே கான்செப்ட் தான். இங்க 3 வந்து எல்லா இதுல இருந்தும் பொதுவா வெளியெடுப்போம். வெளியெடுக்கும் போது இங்க 1 3 3, அடுத்து இங்க 11 3 33, அடுத்து 111 3 333. சரியா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் மேலையும் கீழையும் 9ஆல பெருக்குவோம். அப்போ 1 பிளஸ் 11 பிளஸ் 111 பிளஸ் அப் டு n வரைக்கும், n வரைக்கும் அப்படி இருக்கும். அடுத்து என்ன செய்வோம், அடுத்த ஸ்டெப் 3/9 வச்சுட்டு 9 வந்து உள்ள கொண்டு போய் பெருக்குவோம். பெருக்கணும்னா என்ன வரும், 1 9 9
அடுத்து 11 9 99, அடுத்து 111 9 999 பிளஸ் அப் டு இது வரைக்கும் n வரைக்கும். சரியா? இப்ப என்ன செய்வோம்? 3/9 இங்க 9 வந்து எப்படி எழுதுவோம்? 10 - 1 எழுதுவோம். சரியா? அடுத்து 99 எப்படி எழுதுவோம்? 100 - 1. 10ல இருந்து 1 கழிச்சா 9, 100ல இருந்து 1 கழிச்சா 99. அதே மாதிரி 1000ல இருந்து 1 கழிச்சோம்னா 999 பிளஸ் அப் டு இதே மாதிரி எது வரைக்கும்? n வரைக்கும். சரிங்களா? n வரைக்கும். இப்ப பாருங்க, அடுத்து என்ன செய்வோம்? 3/9 அப்படி வச்சுட்டு இந்த 10 தனியா எழுதுவோம். 10 100 1000 இதெல்லாம் தனியா எழுதுவோம். அடுத்து -1 தனியா எழுதுவோம். சரியா? இப்ப பாருங்க, 10 தனியா எழுதுங்க. 10 இந்த இதுல இருக்க 100, அடுத்து இந்த இதுல இருக்க 1000, அதே மாதிரி அப்படி n வரைக்கும். சரியா? இந்த டேர்ம் எழுதிட்டோமா? அடுத்து இங்க உள்ள -1, இங்க உள்ள -1, அடுத்து இங்க உள்ள -1, அதே மாதிரி இதே மாதிரி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? n வரைக்கும். சரியா? இதுல உள்ள -1, இதுல உள்ள -1, இதுல உள்ள -1 அப்படி எது வரைக்கும்? n வரைக்கும் போயிட்டே இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, ஈக்குவல் டு 3/9 இங்க 10 பிளஸ் 100 பிளஸ் 1000 அப் டு n வரைக்கும் இருக்கு. சரியா? அடுத்து இங்க பாருங்க, மைனஸை வெளியெடுத்து எழுதிங்க. சரியா? இங்க வந்து இந்த டேர்ம்ல மைனஸை வெளியெடுத்து எழுதுனீங்கன்னா உள்ள என்ன வரும்? 1 + 1 + 1 அப் டு n வரைக்கும் வரும். சரியா? இப்ப பாருங்க, இதுல இதுக்கு முன்னாடி சொன்ன சம்ல மாதிரியே இது 1 வந்து 2 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 2ன்னு வரும். அதே மாதிரி 1 வந்து 3 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 3ன்னு வரும். அதே மாதிரி 4 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 4ன்னு வரும். அதே மாதிரி 5 தடவை எழுதி கூட்டினோம்னா 5ன்னு வரும். அதே மாதிரி எத்தனை தடவை 1 இருக்கோ அத்தனை தடவை அந்த ஆன்சர் வரும். அப்ப இங்க வந்து எத்தனை தடவை n இருக்கு? n வரைக்கும் இருக்கு. சரிங்களா? சாரி, எத்தனை தடவை 1 இருக்கு? n வரைக்கும் இருக்கு. n வரைக்கும் இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் என்ன வரும்? nன்னு வரும். சரிங்களா? 2 தடவை இருந்தா 2ன்னு வரும், 3 தடவைனா 3, 4 தடவைனா 4. அப்ப இங்க வந்து n வரைக்கும் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னது? n. சரியா? அப்போ எழுதிக்கோங்க, இதுக்கு பதிலா nன்னு எழுதிக்கிறோமா அடுத்த ஸ்டெப்ல? அப்போ அந்த இதுக்கு பதிலா nன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க, இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை மாதிரி இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் எப்படி? a ஈக்குவல் டு 10, அடுத்து r ஈக்குவல் டு என்னது? 100/10, ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இங்க கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 10. 1 விட என்னது? அதிகமா இருக்கு. 1 விட அதிகமா இருந்தா நம்மளுக்கு SNக்கு ஃபார்முலா என்னது? a × r⁻n−1/r−1. இதுதான் ஃபார்முலா. சரியா? அப்ப இந்த ஃபார்முலாவை இதுல அப்படி பிரதியிடுங்க. ஈக்குவல் டு 3/9 இன்ட்டு என்னது? 10 100 1000 n வரைக்கும். இதுக்கு வந்து ஃபார்முலா SN = a r⁻n−1/r−1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஏக்கு பதிலா என்னது? 10, அடுத்து இன்ட்டு r⁻n. ஆருக்கு பதிலா என்னது? r வந்து 10 பவர் n -1 என்னது? r வந்து என்னது? 10 10 - 1. அடுத்து இங்க ஒரு -n இருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. அப்போ -n. சரியா? ஈக்குவல் டு 3/9 இங்க என்ன வரும்? 10 இன்ட்டு 10 பவர் n -1 இங்க 10ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 9. அடுத்து மைனஸ் இங்க ஒரு n. சரியா? இப்போ இந்த 3/9 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 30 கீழே இருக்கிறது 2 பெருக்கணும்னா 9 9 81. 3 10 30, 9 9 81. இன்னொன்னு என்னது இருக்கு? 10 பவர் n -1. சரியா? மைனஸ் இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல பெருக்குதோம், அடுத்து இந்த டேர்ம்ல பெருக்கணும். சரிங்களா? பெருக்கணும்னா என்ன வரும்? 3/9 n. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட கூடுதல் வந்து இதுதான். சரிங்களா? சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். 10th அடிக்கடி கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? 3 + 6 + 12 + அப் டு என்னது? 1536 என்ற பெருக்கு தொடரின் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? SN = a r⁻n−1/r−1. இது வந்து எதுக்கு வரும்னா r வந்து 1 விட அதிகமா இருந்தா. சப்போஸ் 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா? a × 1 - r⁻n/1 - r. சரியா? இங்க எது அதிகமா இருக்கோ அதுதான் முன்னாடி வரும். சரிங்களா? r பெருசா இருந்தா r முன்னாடி வரும்,
அதே மாதிரி 1 பெருசா இருந்தா 1 முன்னாடி வரும். சரியா? இப்ப பாருங்க நம்மளுக்கு இதுல a வந்து என்னது முதல் உறுப்பு 3. சரியா? அதே மாதிரி r வந்து என்னது r வந்து இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு t2 பை t1 ஈக்குவல் டு என்னது 1 3 3 2 3 6 2. இப்போ 1 விட இது அதிகமா இருக்கு. அப்ப எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம்? நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல பாருங்க nங்கிறது இல்ல. எத்தனை உறுப்புன்னு நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறது? n இருந்தா தான் நம்மளோட அதோட கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க இதுல கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க. என்னது? tn equal to 1536. சரிங்களா? என்னாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க. அந்த nங்கிறது தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? tnக்கு ஃபார்முலா என்னது? a into r power n minus 1 equal to 1536. சரியா? இப்ப பாருங்க a வந்து என்ன தெரியும்? நம்மளுக்கு 3ன்னு தெரியும். அப்போ 3 r power n minus 1 equal to 1536. r power n minus 1 equal to சரி இங்க 6 பிரதியிடலாம். அப்படிதானே? r வந்து என்னது 2. அப்ப 2 பவர் n போட்டுக்கோங்க. 2 பவர் n minus 1 equal to 1536. இது வந்து பெருக்கல்ல இருக்கு. அப்ப இந்த சைடு வரும்போது என்னது வகுத்தல்ல வரும். அப்போ பை 3ன்னு வரும். சரியா? இது வந்து பெருக்கல்ல இருக்கு. 3 வந்து பெருக்கல்ல இருக்கு. இங்க வரும்போது வகுத்தல்ல வரும். சரியா? இப்ப அடிங்க 1 3 3 I 3 15. அடுத்து 1 3 3 இங்க 2 3 6. 2 பவர் n minus 1 equal to 512 வரும். இதை வந்து பிரிங்க. ரெண்டாவது வாய்ப்பாடுல தான் பிரிக்கணும். ஏன்னா இங்க வந்து அடிமானம் 2 தான் இருக்கு. அப்படின்னா தான் ரெண்டாவது வாய்ப்பாடுல பிரிச்சிங்கன்னா தான் அடுக்கு 2ஐ சமப்படுத்த முடியும். சரிங்களா? இப்ப பிரிப்போமா? ரெண்டாவது வாய்ப்பாடுல போடுங்க. என்ன வரும்? 2 2 4 மீதி 1 இருக்கும். 11 வரும். அப்போ I 2 10 மீதி 1 இருக்கும். இங்க 12 வரும். 2ஓட சேர்த்தோம்னா 12 வரும். 6 2 12. மறுபடியும் ரெண்டாவதுல போடுங்க. 4 2 2 2 4 மீதி 1 இருக்கும். 16 வரும். எண்ணி 2 16. மறுபடியும் 2ல போடுங்க. 6 2 12 4 2 8. மறுபடியும் 2ல போடுங்க. 3 2 6 2 2 4. மறுபடியும் 2ல போடுங்க. 4 2 மீதி 1 இருக்கும். 12 வரும். 6 2 12. மறுபடியும் 2ல போடுங்க. எண்ணி 2 16. மறுபடியும் 2ல போடுங்க. என்ன வரும்? 4 2 8. மறுபடியும் 2ல போட்டோம்னா 2 2 4. மறுபடியும் 2ல போட்டோம்னா 1 2. எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. எத்தனை தடவை வந்திருக்கு? 9 தடவை வந்திருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் n minus 1 equal to 2 பவர் 9 எழுதலாமா? மொத்தம் 9 தடவை வந்திருக்கு. அதனால 2 அடுக்கு 9 எழுதிருக்கோம். இப்ப கீழே ரெண்டும் சமமா இருக்கு. அடிமானம் 2. அப்ப அடுக்கு 2ஐ சமப்படுத்தலாமா? அப்ப n minus 1 equal to 9. n equal to என்ன வரும்? இது அப்படியே அந்த சைடு போகும். 9 plus 1ன்னு வரும். மைனஸ்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பிளஸ்ல வரும். பிளஸ் 1ன்னு வரும். அப்ப n equal to 9 plus 1 10. சரியா? அப்ப n equal to என்னது? 10. n equal to 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. a தெரியும், r தெரியும். அப்ப நம்ம அந்த ஃபார்முலால பிரதியிடலாம். அப்படிதானே? ஃபார்முலா என்னது? a ஃபர்ஸ்ட் என்னது 3. அதே மாதிரி r என்னது 2. n equal to 10. அப்ப ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? Sn equal to a r power n minus 1 by r minus 1. சரியா? இப்ப Sn equal to a வந்து என்னது 3. அடுத்து r வந்து என்னது 2 பவர் என்னது 10 minus 1 by என்னது r minus 1. அப்ப 2 minus 1. சரியா? 2 minus 1. இப்ப பாருங்க 2 பவர் 10னா 2 வந்து 10 தடவை எழுதி பெருக்கணும். சரியா? நம்மளுக்கு வந்து இங்க 2 வந்து 9 தடவை எழுதி பெருக்கணும்னா 512 வரும்னு தெரியும். சரியா? 9 2 அடுக்கு 9 தான் என்னது 512. அப்ப 512ஓட ஒரு தடவை 2 பெருக்குனா நம்மளுக்கு 2 பவர் 10 என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படிதானே? 512ஓட ஒரு தடவை 2 பெருக்குனீங்கன்னா 2 பவர் 10 என்னன்னு தெரிஞ்சிடும். 2 2 4 1 2 5 2 10. அப்ப 1024 வரும். சரியா? 2 பவர் 10க்கு ஆன்சர் என்ன வரும்? 1024. அதாவது அதுல பிரதியிடுங்க. என்ன வரும்? ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 பவர் 10 என்னது 1024 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 என்னது 1. சரியா? ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1024ல 1 கழிச்சோம்னா 1023. இப்போ இதை 3ஓட பெருக்குங்க. 3 9 23 6 0 3 0 1 3 3. அப்ப இதோட கூடுதல் என்னது? Sn ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு 3069. சரியா? அடுத்து 8வது சம் பார்ப்போம். 8வது சம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறான்னு சொன்னாங்க. சரிங்களா? மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நபர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறை தொடருமாறும் கூறுகிறார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குமார் ஒரு 4 பேருக்கு எழுதுறாரு. அந்த 4 பேரும்
இன்னும் 4 பேருக்கு எழுத சொல்றாங்க. சரிங்களா? அந்த 4 பேரையும் இன்னும் 4 பேருக்கு எழுதுங்க. அப்படி இந்த இது வந்து தொடர்ந்துட்டே இருக்கட்டும். மொத்தம் எது வரைக்கும் 8 நிலைகள் வரைக்கும் தொடரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஒரு கடிதத்திற்காக ஆகும் செலவு வந்து 2. ஒரே ஒரு கடிதம் எழுதுறதுக்கு எவ்வளவு ஆகுமா செலவு வந்து 2. 8 நிலைகள் வரை கடிதம் அனுப்புவதற்கு மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாப்போமா ஃபர்ஸ்ட். குமார் வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை பேருக்கு கடிதம் எழுதுறாரு? 4 பேருக்கு. அதே மாதிரி அந்த 4 பேரையும் திருப்பி 4 பேருக்கு கடிதம் எழுத சொல்றாரு. சரிங்களா? அந்த 4 பேரையும் திருப்பி கடிதம் 4 பேருக்கு எழுத சொல்றாரு. அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 4 16. அப்ப மறுபடியும் என்னது? அந்த 16 பேரையும் மறுபடியும் ஒவ்வொரு 4 பேருக்கும் எழுத சொல்றாரு. சரிங்களா? அப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. எது வரைக்கும்? 8 வரைக்கும். 8 தடவை இதே மாதிரி கடிதம் எழுதுறாங்க. சரிங்களா? அப்ப இதை பெருக்குங்க. என்ன வரும்? 4 பிளஸ் 4 16 பிளஸ் 16 64 பிளஸ் அப் டு எது வரைக்கும் வரும்? 8 உறுப்புகள் வரை. சரிங்களா? 8 உறுப்புகள் வரை வரும். இது வந்து என்னது? ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அப்போ இதுல SN கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? A ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் A உறுப்பு என்னது? முதல் உறுப்பு 4. அதே மாதிரி R வந்து என்னது? T2 by T1. T2 என்னது? 16 by T1 என்னது? 4. இப்போ 1 4 4 16 ஈக்குவல் டு 4. 4 வந்து 1 விட அதிகமா இருக்கு. அப்படிதானே? 4 வந்து 1 விட அதிகமா இருந்தா நம்மளுக்கு SN ஃபார்முலா என்னது? A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1 by R மைனஸ் 1. R வந்து 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு R பவர் n மைனஸ் 1 by R மைனஸ் 1 ஃபார்முலா வரும். சரிங்களா? இதுல nங்கிறது என்னது? நம்மளுக்கு nங்கிறது வந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப 8. சரியா? இப்ப SN கண்டுபிடிங்க பார்ப்போம். SN ஈக்குவல் டு A என்னது? 4 R பவர் n. R என்னது? R வந்து 4 பவர் n என்னது? 8 மைனஸ் 1 பை என்னது? 4 மைனஸ் 1. R மைனஸ் 1னா 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு சரியா? 4 பவர் 8 என்ன வரும்? 4 வந்து 8 தடவை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 65,536 வரும். சரிங்களா? மைனஸ் 1 பை 4 மைனஸ் 1 என்னது? 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு இதுல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 65,535 வரும் பை 3 வரும். சரியா? ஈக்குவல் டு இந்த இதை வந்து 3ஆல் அடிங்க. 1 3 3 2 3 6 மீதி இங்க வந்து 5 இருக்கு. அப்ப என்னது வரும்? 1 3 3 5ல இருந்து 3 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 2ன்னு வரும். 25ன்னு வரும். சரியா? M3 24ன்னு வரும். மீதி 1 இருக்கும். இங்க 13 வரும். 4 12 மீதி 1 இருக்கும். 15ன்னு வரும். 5 15. சரியா? இப்போ இதை ரெண்டே பெருக்குங்க. 4 இன்ட்டு 2 1 8 4 5. இது ரெண்டே பெருக்குங்க. என்ன வரும்? 5 20 0 மீதி 2 4 16 18 8 மீதி 1 எண்ணாங்க 32 33 3 மீதி 3 அடுத்து 1 4 4 பிளஸ் 3 7 அடுத்து 8. சரியா? அப்ப SN ஈக்குவல் டு என்ன வருது? 87,380. அப்போ மொத்தம் எத்தனை கடிதம் எழுதியிருக்காங்க? 87,380 கடிதம் எழுதியிருக்காங்க. சரிங்களா? 8 தடவைகள்லயே அவங்களுக்கு எத்தனை கடிதம் வந்திருக்கு? 87,380 வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இத்தனை கடிதம் வந்திருக்கு. அப்போ ஒரு கடிதத்துக்கு ஆகும் செலவு என்னது? ஒரு கடிதத்திற்கு ஆகும் செலவு நம்மளுக்கு என்னது? செலவு வந்து 2 ரூபா. சரிங்களா? 2 ரூபா. அப்போ நம்மளுக்கு இத்தனை கடிதத்துக்கும் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு என்னது? நம்ம 2ஓட பெருக்கிடுவோம். சரிங்களா? இத்தனை கடிதத்துக்கும் ஆகும் செலவு என்னது? 2ஓட பெருக்கிடுவோம். அப்ப என்ன வரும்? 0 இன்ட்டு 2 என்னது? 0 எண்ணி 2 16 6 மீதி 1 மூவி 2 6 7 7 2 14 4 மீதி 1 எண்ணி 2 16 17. சரியா? அப்போ எவ்வளவு ஆகுது? நம்மளுக்கு 1,74,760 ரூபா ஆகுது. சரிங்களா? இப்போ இதப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 0.123 மேல ஒரு பார். சரியா? என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிப்போமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் 0.123 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.123 123 இந்த நம்பர் அப்படி திருப்பி வரும். 1 2 3 வந்து மாறி 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 வந்துட்டே இருக்கும். அதுதான் இதோட அர்த்தம். சரியா? இப்ப பாருங்க, இந்த நம்பரை எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு 0.123 பிளஸ்
அடுத்து 0 புள்ளி இங்க 3 நம்பர் எழுதிட்டோமா, அப்ப 0 0 0 போட்டுட்டு மறுபடியும் 1 2 3 பிளஸ் இங்க 6 நம்பர் எழுதிட்டோமா, அப்போ 6 0 1 2 3 4 5 6 6 0 போட்டு மறுபடியும் 1 2 3 பிளஸ் அப் டு இது மாதிரி எத்தனை இது போகுதுன்னு தெரியாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரிங்களா, இந்த கூடுதல் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இது எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாருங்க, இதை கூட்டி பாருங்க, என்ன வரும் 0.123. அடுத்த நம்பர் என்னது 0.000123. அடுத்த நம்பர் என்னது 0.0000000123. இப்போ இதில் கூட்டுங்க, என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 0 புள்ளி இந்த 123 ஃபர்ஸ்ட் அப்படி வந்துடும். அடுத்து இந்த 123 அப்படி வந்துடும். அடுத்து இந்த 123 அப்படி வந்துடும். இந்த மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ்க்கும் இந்த மாதிரி வரும். சரிங்களா, அதை தான் நம்ம இப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம். இதுவும் சேர்ந்தா இந்த நம்பரை தான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம். சரியா, இப்ப பாருங்க, நம்மளுக்கு முடிவுறா எங்களோட ஃபார்முலா என்னது? S infinity equal to A by 1 minus R. சரியா, இதுல A என்னது? நம்மளுக்கு A equal to முதல் உறுப்பு 0.123. சரியா, இப்ப பாருங்க, இங்க 3 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப மேலே கீழையும் 1000ஆல பெருக்கிடுவோம். 3 0 1 2 3. சரியா, கீழையும் என்னது 1000ஆல பெருக்கணும்னா என்ன வரும்? 123/1000. சரியா, அடுத்து R equal to என்னது? இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு என்னது? 0.000123. 0.000123 பை என்னது? முதல் உறுப்பு 0.123. சரியா, இங்க எத்தனை இருக்கு? 6 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ 6 0 1 2 3 4 5 6. கீழேயே அதே மாதிரி 1 2 3 4 5 6. சரியா, அப்ப இங்க மேல என்ன வரும்? 123. இங்க என்ன வரும்? கீழே 123, இன்னொரு 3 0. சரியா, இந்த 3 ஸ்தானத்துக்கு இந்த புள்ளி இங்க வந்துடும். அடுத்து ஒரு 3 0 இருக்கு. அப்ப இன்னொரு 3 0 இங்க சேர்க்கணும். சரியா, இப்ப அடிங்க, என்ன வரும்? 123 123. இங்க 123 123. மீதி இருக்க பேலன்ஸ் 3 0 1 2 3. அப்ப ஈக்குவல் டு என்னது? 1/1000. சரியா, அப்ப R equal to என்னது? 1/1000. சரியா, இப்ப ஃபார்முலால பிரதியிடுவோமா? S infinity equal to A என்னது கண்டுபிடிச்சோம்? 123/1000. அப்போ 123/1000 by 1 minus R. 1 minus R என்னது? 1/1000. சரியா, ஈக்குவல் டு என்ன வரும்? 123/1000. கீழே வந்து இந்த 1000 பொதுவா எடுப்போம். அப்ப எடுத்தோம்னா என்ன வரும்? இங்க 1000ஆல பெருக்குவோம். 1 வந்து 1000ஆல பெருக்குவோம். அப்ப 1000 minus 1. சரியா, ஈக்குவல் டு என்ன வரும்? 123/1000 இன்ட்டு 1000 இன்ட்டு இந்த 1000 அப்படி மேல வந்துடும். கீழே இந்த இதை கழிச்சோம்னா என்ன வரும்? 1000ல இருந்து 1 கழிச்சோம்னா 999. அதாவது இந்த இது அப்படி மேல வந்துடும், இங்க இருக்கிறது அப்படி கீழே வந்துடும். சரிங்களா, இந்த 1000 1000 கேன்சல். இப்ப பாருங்க, இதை வந்து 3ஆவது வைப்பாடுல அடிங்க, என்ன வரும்? 4 12 1 3 3. இங்க 3 9 3 9 3 9. சரியா, அப்ப இதோட ஆன்சர் என்னது? 41/333. சரியா, அப்ப இதோட ஆன்சர் 41/333. இதோட இந்த சம் முடிஞ்சு. அடுத்த சம் பார்ப்போமா? 10வது சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? Sn equal to x plus y x squared plus xy plus y squared, அதே மாதிரி x cube plus x squared y plus xy squared plus y cube plus up to n உறுப்பு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இது ஈக்குவல் டு இந்த இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? Sn equal to என்னது? x plus y plus x squared plus xy plus y squared plus x cube plus x squared y plus xy squared plus y cube up to என்னது? n வரைக்கும். சரிங்களா, இப்ப பாருங்க, கொஸ்டின்ல இந்த SN-ஓட என்னது பெருக்கிருக்காங்க? இந்த SN-ஓட x minus y பெருக்கிட்டாங்க. சரியா, SN-ஓட x minus y பெருக்கி அதோட ஆன்சர் வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா, x minus y இப்ப பெருக்கிக்கோங்க. என்ன வரும்? x minus y ஆல் இருபுறமும் பெருக்கன்னு எழுதிக்கோங்க. இருபுறமும் பெருக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பெருக்கும்போது x minus y into Sn equal to எல்லாத்துக்கும் தனித்தனியா பெருக்கணும். சரியா, x plus y க்கு தனியா, x squared plus xy plus y squared க்கு தனியா, அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியா நம்ம x minus y ஆல பெருக்க போறோம். சரியா,
இப்போ பாரு ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய், அடுத்து பிளஸ், அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என்னது எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் அப் டு எது வரைக்கும் என் வரைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க இந்த இது எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் அப்படி இருக்கட்டும். நம்மளுக்கு இந்த இது எப்படி இருக்கு, ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஃபார்முலால இருக்கா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி 9th படிச்சிருப்பீங்க. இதோட ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதுதானே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி இது எப்படி இருக்கு, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா. அப்ப இந்த இதுவும் 9th படிச்சிருப்பீங்க. இதோட ஃபார்முலா என்னது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அப்படிதானே, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்கு. சரியா? அப்ப என்ன எழுதுவோம், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். சரியா? அதே மாதிரியே ஆட்டோமேட்டிக்கா இதுவும் என்ன வரும், இந்த ஃபார்முலா கிடையாது. ஆனா நீங்க வந்து இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை உள்ள கொண்டு போய் பெருக்குனீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. சரியா? எக்ஸ் மைனஸ் ஒய்யை உள்ள கொண்டு போய் பெருக்குனீங்கன்னா நீங்க வேணா டவுட் இருந்துச்சுன்னா ஒருக்க பெருக்கி வேணாலும் பார்த்துக்கோங்க. இதுதான் வரும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. அப்படி எது வரைக்கும், என் வரைக்கும். சரியா? இப்ப பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் தனியா எழுத போறோம். சரியா? எக்ஸ் ஸ்கொயர், இங்க இருக்க எக்ஸ் கியூப், இங்க இருக்க எக்ஸ் பவர் 4, அப்படி எது வரைக்கும், என் வரைக்கும் எழுதியாச்சா? அடுத்து மைனஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் ஒய் கியூப், அடுத்து மைனஸ் ஒய் பவர் 4, அப்படி எது வரைக்கும், என் வரைக்கும். சரியா? எக்ஸ் டேர்ம் தனியா எழுதியிருக்கேன், ஒய் டேர்ம் தனியா எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இந்த இதுல இருந்து மைனஸ் வெளியே எடுத்து எழுதுங்க. என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் அப் டு என் வரைக்கும் எழுதிட்டு இதுல மைனஸை மட்டும் வெளியிடுங்க. மைனஸ் மட்டும் வெளியெடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும், ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் பவர் 4 பிளஸ் அப் டு என் வரைக்கும் இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஃபார்முலா பிரதியிடலாம். பிரதியிடுவோமா, எஸ்என் ஈக்குவல் டு என்னது, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. சரியா? இப்போ பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஏ என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி ஆர் வந்து என்னது t2 பை t1 எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். அடிச்சோம்னா என்ன வரும், எக்ஸ் மட்டும் வரும். சரியா? அதே மாதிரி இந்த டேர்ம் பாருங்க, இந்த டேர்ம்ல எக்ஸ் ஏ என்னது ஒய் ஸ்கொயர். சரியா? அதே மாதிரி ஆர் என்னது ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர். அடிச்சோம்னா என்ன வரும், ஒய் மட்டும் வரும். சரியா? 3ல இருந்து 2 கழிச்சு ஒரே ஒரு ஒய் மட்டும் இருக்கும். அப்ப இது ரெண்டா இதுல பிரதிடுங்க. இந்த ஃபார்முலா படி என்ன வரும், ஏக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ஆர் பவர் என், ஆர் பவர் என், இதுல ஆர் என்னது எக்ஸ். சரியா? அப்ப எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. ஆருக்கு பதிலா என்னது எக்ஸ், அப்ப எக்ஸ் மைனஸ் 1. சரியா? இது அப்படி இருக்கட்டும். அடுத்து என்னது, நம்மளுக்கு மைனஸ், நடுவுல ஒரு அடையாளம் இருக்கு, என்னது மைனஸ். சரியா? அடுத்து ஒய், இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன எழுத போறோம், இந்த ஃபார்முலா படி எழுத போறோம். ஏ இதுல ஏ என்னது ஒய் ஸ்கொயர், இப்போ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு என்னது ஆர் வந்து ஒய் பவர் என் மைனஸ் 1 பை என்னது ஒய் மைனஸ் 1. சரியா? இதைதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா ஆன்சர், இதைதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ எனவேன்னு சொல்லி இந்த கொஸ்டின் அப்படி எழுதிருங்க. சரிங்களா? நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. இதோட இந்த சம் முடிஞ்சு.